நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, என்னோட இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சது 2019 ஆகஸ்ட் அப்படின்ட்டு. ஆகஸ்ட் மாதம் நாங்கள் ஒரு ட்ரிப் போயிருந்தோம். ஒரு 3 டேஸ் ட்ரிப்பு. அது ஆக்சுவலாக ஒரு லாங் டிரைவு. நான் எப்பவுமே காரில் வந்து நிமிர்ந்து தான் உட்காந்துட்டு போவேன். என் ஹஸ்பண்ட் எப்போவுமே கிண்டல் பண்ணுவாங்க, ஏன் இப்படி உட்காந்துருக்க, ரிலாக்ஸாக உட்காரலாம்ல அப்படின்ட்டு. இருந்தாலும் நான் கேட்க மாட்டேன். நமக்குள்ளே ஒன்று அலர்ட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் அப்படி தான் உட்காந்துட்டு வருவேன். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அது ரொம்ப கொஞ்சம் லாங் டிரைவ் அப்படின்றதால நான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டேன் போல். அப்போ என் கழுத்துக்கு பின்னாடி டடக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் நினச்சேன், ஐயோ நமக்கு ஸ்பைன் தான் ஏதோ பிரச்சனையாயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் சாஞ்சு உட்காந்தேன். நான் ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு பயங்கரமான ஒரு கழுத்து வலி ஆரம்பித்தது. ஆக்சுவலாக கழுத்துக்கு பின்னாடி ரொம்ப வீங்கிடுச்சு. சரி டாக்டர்கிட்ட போனோம். டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குது, அதனால தான் எனக்கு வந்து கழுத்து வலி அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியும், இந்த பெயினால் தான் எனக்கு வந்து பிளட் ப்ரெஷரே அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் மெடிசன் எடுத்துக்கல, டாக்டர்கிட்டையும் போகல. கிட்டத்தட்ட 1 வீக் பயங்கரமான ஒரு பெயின் இருந்துச்சு. ஆனால் அது நடக்கும்போது கொஞ்சம் கம்மியாச்சு. அதுக்கப்புறம் நான் கவனிக்க ஆரம்பித்தேன், இந்த பெயின் எப்போல்லாம் ரொம்ப அதிகமாகுது அப்படின்னும் போது நான் கவனித்தேன், என்னோடய ஸ்பைன் எப்போல்லாம் வளையுதோ அப்போ இந்த பெயின் எனக்கு அதிகமாகுது. ஸோ அதுக்கப்புறம் நான் நேராக உட்கார ஆரம்பித்தேன். ரொம்ப குஷன் சோஃபாலையோ இல்லை ரொம்ப குஷனான ஒரு பெட்லேயோ நான் படுக்கலை. ஒரு சேர் வந்து ஸ்டிஃபாக இருக்க சேரில் நிமிர்ந்து தான் உட்காருவேன். ஸோ இப்படி உட்கார்ந்த பிறகு எனக்கு வந்து பெயின் கம்மியாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த லெஃப்ட் சைடு காதுக்கு பின்னாடி திடீர்னு டடக் டடக்குன்னு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு கேட்டாலே எனக்கு வந்து கழுத்து வலி வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் முதுகும் ரொம்ப அதிகமான ஒரு பெயினாக இருந்துச்சு எனக்கு. திடீர்னு பயங்கரமாக வலிக்கும். அயோடெக்ஸ் போட்டு தடவுனா அந்த பெயின் கம்மியாகும். ஆனால் கழுத்து வலியை கம்பேர் பண்ணும்போது முதுகு வலி எவ்வளோ பரவாயில்ல. அது இடுப்பு வலி, முதுகு வலி, தோல் வலி, எல்லா வலியுமே வரும். ஸோ இப்படி தான் 2019 ஆகஸ்ட்லேருந்து எனக்கு வலியோடையே வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. 2020 ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ண கற்றுக்கிட்டேன். அதாவது எப்படின்னா, கூன் போட்டு உட்கார மாட்டேன், ரொம்ப சோஃபாவில் உட்கார மாட்டேன், தலையணை வந்து ரொம்ப மெலிசான ஒரு தலையணை. ஸோ இதெல்லாம் பண்ண என்னோடய பெயின் கம்மியாக ஆரம்பிச்சு. அதாவது நான் மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டேன். அதுதான். அதுக்கப்புறம் எனக்கு வந்து தலைவலி ரொம்ப அதிகமாக வர ஆரம்பித்தது. அது எப்படின்னா, லெஃப்ட் ஐக்கு பின்னாடி பயங்கரமாக வலிக்கும். அந்த ஐபாலே வந்து வின் தெறிக்கிற மாதிரி வலிக்கும். எனக்கு சின்ன வயசுலேருந்தே தலைவலி இருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்த தலைவலி வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ டேப்லெட் ஒரு 3 டேப்லெட் போட்டால் தான் எனக்கு வந்து அந்த பெயின் கம்மியாகும். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 20 இப்படி தான் எல்லா வலியோடையும் போயிட்டு இருந்துச்சு. 21 ஓரளவுக்கு கம்மியாச்சு. அதாவது எப்படின்னா எல்லாமே தலைவலியிலேருந்து முதுகு வலி, கழுத்து வலி எல்லாமே கம்மியாச்சு 21. அதுக்கப்புறம் 22 வந்து எனக்கு வந்து ஒரு பர்சனல் இஷ்யூனால நான் ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போனேன் நான். அது ஒரு ஃபேமிலி இஷ்யூ. அந்த டிப்ரெஷனில் தான் நான் வந்து மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது மெடிடேஷன்லாம் ரொம்ப விகரஸாக பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் உட்காருவேன். உட்காந்தா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அவ்வளோதான். இதுதான் என்னோடய மெடிடேஷன். அதுவும் வந்து 20 நிமிஷத்துக்கு மேலாம் நான் பண்ண மாட்டேங்க. அதிகபட்சம் 1/2 அன் ஹவர், அது அவ்வளோதான். அதுவும் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை 1 வாரம் கழிச்சு 1 வாரத்துக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அப்படியே கண்டினியூஸெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த டைமுக்குன்னு கிடையாது. எப்போ எனக்கு ஒரு மாதிரியா இருக்கோ அப்போ உட்காருவேன். இப்படி தான் என்னோடய மெடிடேஷன் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் 23 இருக்கும். எனக்கு வந்து டேட்லாம் சரியாக ஞாபகம் இல்லை. இந்த நடந்தது மட்டும் ஞாபகம் இருக்குது. ஸோ அதை மட்டும் நான் சொல்லிட்டு வரேன். அப்போ வந்து நான் ஒரு வியூவை பார்த்தேங்க. அந்த வியூ எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பிளாக் ஹோல். அந்த பிளாக் ஹோலை சுற்றி வைப்ரண்ட் ப்ளூ வித் ஒயிட்டில் புகை வந்துக்கிட்டு இருந்துச்சு. நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வியூ பார்த்தேன். அந்த வியூ பார்க்கும்போது என் காதில் வந்து ன்ற ஒரு சவுண்ட் எனக்கு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ரொம்ப பயந்துட்டேன் அதை பார்த்து. எனக்கு வந்து ஏற்கனவே டிப்ரெஷனில் இருந்ததால் எனக்கு வந்து ஹாலுசினேஷன் வர ஆரம்பிச்சிடுச்சு போல் அப்படின்னு நான் பயந்துட்டேன். நான் இங்கே தனியாக வேறு இருக்கேன். அதனால நான் என்ன பண்ணேன், பயந்துட்டு கண்ணை கொஞ்சம் இறுக்கமாக மூடினேன். அந்த நிமிஷம் நான் மின்னலுக்கு நடுவில் உட்காந்துருந்த ஒரு ஃபீலிங். என்னை சுற்றி அப்படி ஒரு வெளிச்சம், பயங்கரமான ஒரு வெளிச்சம். என்னால் கண்ணை உடனே திறக்கவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்தோடனே முதல்ல நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு தான் பார்த்தேன். ஓகே, நம்ம வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் ரொம்ப பயந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 months வந்து நான் மெடிடேஷனில் உட்காரவே இல்லை.
அதுக்கப்புறம் பிளிஸ் வேலின்னு சொல்லி ஒரு சேனல் ஒன்று இருக்குது. அதில் வந்து நான் பார்த்த வியூ மாதிரியே ஒரு வியூவை அவங்களோட வீடியோவில் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அதில் நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி நான் ஒரு வியூவை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் மெடிடேஷன் பண்ணல, நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தார், இல்லை இது நீங்கள் பண்ணுங்கள், இது வந்து பயப்படுற மாதிரிலாம் இல்லை, யூனிவர்ஸ் வாண்ட்ஸ் டு கனெக்ட் வித் யூ அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து அதிலலாம் நம்பிக்கை இல்லைங்க. ஆக்சுவலாக நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு எனக்கு சுத்தமாக கிடையாது. கடவுள் அதெல்லாம் இல்லை. நான்லாம் விழுந்து கடவுளை தேடுற ஆள்லாம் கிடையாது. அவர் சொல்கிறது இதுதான், யூனிவர்ஸ் எதுவும் உங்ககிட்ட கன்வே பண்ண ட்ரை பண்ணுது, ஸோ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பித்தப்ப என் காதில் வந்து ஒரு லைட்டான ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு விதமான கருப்பு சுழல், அந்த சுழலை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த சுழல் வந்து ஒரு பாசி பச்சை கலரில் மாறிச்சு. அதையும் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு அது என்னை விட்டு போச்சு. போகும்போது என்னோட மண்டை ஃபுல்லாகவே ஹாலோ ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதாவது எப்படின்னா, என்னோட டிப்ரெஷன், கோவம், வெறுப்பு எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அந்த பச்சை கலர் போன உடனே. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. ஓகே, அதுக்கப்புறம் நான் மெடிடேஷன் கண்டினியூஸாக பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நான் மத்தியானம் தூங்கிக்கிட்டு இருந்தப்ப என்னோடய நெத்தியில் ஏதோ பற்றிக்கிட்டு எரியிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. அதை நான் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுருந்தேன். பார்த்தா கரெக்டாக அந்த என் நெத்தியில் நேராக வந்து ஏதோ நெருப்பில் சுட்டா மாதிரி ஒரு தழும்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை நான் கண்டுக்கல, விட்டுட்டேன். மறுபடியும் ஒரு 6 நாள் கழித்து மறுபடியும் அதே ஃபீலிங், என் நெத்தியில் ஏதோ பற்றிக்கிட்டு எரியிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக என் நெத்திக்கு நடுவில் 2 நரம்பு பிரிஞ்சது. அதையும் நான் கண்டுக்கல, அதை பற்றியும் நான் யோசிக்கல. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒவ்வொரு நாள் நைட் நான் தூங்கும் போதும் நான் ஏதோ ஸ்பேஸில் போய்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்க. அப்படியே அதாவது ஒளி அலைகளும் இருட்டு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும், வெளிச்சம் இருட்டும் மாறி மாறி வந்துட்டே, அதாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து நான் ட்ராவல் பண்ணி வேகமாக போய்கிட்டே இருக்கேன் மாதிரி. ஆக்சுவலாக நான் பயந்து நான் வந்து கண்ணை என்னோட தலை எல்லாத்தையும் துண்டை வச்சு சுற்றிட்டு தூங்க ஆரம்பித்தேன். அது என்னன்னு எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு கண்டினியூஸாக ரொம்ப நாள். அதுதான் அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் நான் வந்து டைமென்ஷன்ஸை பார்த்தேன். ஆக்சுவல் டைமென்ஷன்ஸ் பிளாக் மாதிரி இருந்துச்சு. அது ஒரு டைமென்ஷன், 2, 3, 4வது டைமென்ஷன் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கருப்பு சுழல் ஒன்று, ஒரு இருள் மாதிரி அதை சுருட்டி எடுத்து என்னோட மண்டைக்குள்ளே விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்க. ஐயோ அப்பா, நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆக்சுவலாக. அதாவது என் உடம்பு ஃபுல்லாகவே அதிர ஆரம்பிச்சிச்சு, பயங்கரமான ஒரு அதிர்ச்சி. அதுக்கப்புறம் ஐயோ கடவுளே, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அது வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு 3 months நான் அப்படி பயப்படுவேன். ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் பயப்படுவேன், எதை கேட்டாலும் பயப்படுவேன். ஆக்சுவலாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி என் உடம்புல நிறைய சேஞ்சஸ் நடந்தது. அதாவது எப்படின்னா, ஸ்பேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் உடம்புல நிறைய மாற்றம் நடந்துச்சு. அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இதோடு இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.